2025ல எங்க பார்த்தாலும் ஏஐ அப்ளிகேஷன்ஸ் தான். நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டாவோ, ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபராவோ, இல்ல ஐடில ஒர்க் பண்றவங்களாவோ இருந்தாலுமே இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஹாய், வெல்கம் டு என்ட்ரி கோடிங் தமிழ் யூடியூப் சேனல். நான் நரேந்திரநாத், மென்டர் அட் என்ட்ரி. இந்த வீடியோல ஏஐ பத்தின அடிப்படை புரிதலும், இப்போ ஏஐ உலகத்துல சொல்லப்படுற ஏஐ டெர்ம்ஸ், அதாவது ஏஐ சார்ந்த தொழில்நுட்பங்களை பத்தி ரொம்ப சிம்பிளா சொல்ல போறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனல்ல ஏஐ டெக் அப்டேட்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், இன்டர்வியூ டிப்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் போடுறோம். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், ஏஐனா என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கையான நுண்ணறிவு தொழில்நுட்பங்கிறது மனிதனோட வேலைகளை முடிந்த அளவுக்கு குறைக்க உருவாக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் தான். நம்மளோட தினசரி வாழ்க்கையில ஏஐ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். கூகுள் அசிஸ்டன்ட், அலெக்சா, சிரி, சாட் ஜிபிடின்னு இன்னும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். இதுல நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் பொதுவா ஏஐன்னு சொல்றோம். ஏஐ அப்படிங்கிறது மனிதனோட ஈடுபாடு இல்லாம தன்னிச்சையா முடிவெடுக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங். சரி, இப்போ இதுக்குள்ள பயன்படுத்துற கான்செப்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட், மெஷின் லேர்னிங். கம்ப்யூட்டர்ஸ் அல்லது ப்ரோக்ராம்ஸ் நாம கொடுக்குற டேட்டா மூலமா லேர்ன் பண்ணிக்கிறது தான் மெஷின் லேர்னிங். ஏஐயோட அடிப்படை கான்செப்டே இந்த மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் தான். இது நம்பர்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் போன்ற டேட்டாவை மட்டும் தான் கத்துக்கும். இதை பத்தின டேட்டா சயின்ஸ் கிராஷ் கோர்ஸ்னு ஒரு வீடியோ சீரிஸ் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. அடுத்து டீப் லேர்னிங். இமேஜஸ் போன்ற டேட்டாவை லேர்ன் பண்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் டீப் லேர்னிங் அல்காரிதம்ஸ். இது நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. அடுத்து கம்ப்யூட்டர் விஷன். ஏஐனால பார்க்க முடியும், அதாவது ஏஐனால இமேஜஸை இன்டர்பிரட் பண்ணி புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் அதுல இருந்து முடிவுகளை எடுக்க பயன்படுத்தப்படுது. இந்த டெஸ்லா மாதிரியான செல்ஃப் டிரைவிங் கார்ஸ்ல யூஸ் பண்றாங்க. தென் ஏஐல ஒரு முக்கியமான கான்செப்ட் என்எல்பி, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். மனிதனோட மொழியை டைரக்டா கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சது இங்கிருந்து தான். சிரி, அலெக்சா உங்க வாய்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ண இதுதான் காரணம். அடுத்து நம்ம பார்க்க போறது தான் ஏஐல ஒரு பெரிய புரட்சி கொண்டு வந்தது. அதுதான் இந்த எல்எல்எம்னு சொல்லப்படுற லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ். இது பில்லியன்ஸ் ஆஃப் டேட்டால ட்ரெயின் ஆகப்பட்டிருக்க ஏஐ மாடல்ஸ். இன்னும் ஈஸியா சொல்லணும்னா, இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய மொத்த டேட்டாவும் ஒரே ஆள் படிச்சு புரிஞ்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி எல்எல்எம் மாடல்ஸ் இப்போ நிறைய இருக்கு. சாட் ஜிபிடி, ஜெமினை, கிளாட், குவென், டீப்சீக், கிராக், பெர்ப்ளெக்சிட்டின்னு சொல்லிட்டே போகலாம். அடுத்து ஜெனரேட்டிவ் ஏஐ, ஜென் ஏன்னு சொல்லுவோம். டெக்ஸ்ட், இமேஜ், வீடியோன்னு ஏஐ புதுசா கண்டென்ட் கிரியேட் பண்றது தான் ஜெனரேட்டிவ் ஏஐன்னு சொல்றோம். ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, நீங்க கேட்கிற கேள்விக்கோ அல்லது நீங்க கொடுக்குற ப்ராம்ப்ட்டுக்கோ புதுசா ஒரு டெக்ஸ்ட் அல்லது ஒரு இமேஜை ஏஐ உருவாக்குனா எப்படி இருக்கும்? அதுதான் ஜெனரேட்டிவ் ஏஐ. இப்போ நம்ம பார்த்த இந்த எல்எல்எம்ஸ் கூட இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ வகையை சார்ந்தது கூட சொல்லலாம். 2025ல இன்னும் பிரபலமான ஒரு ஏஐ கான்செப்ட்னா இந்த ஏஜென்டிக் ஏஐ தான். இது எல்எல்எம் அப்ளிகேஷன் மாதிரி கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் கொடுக்காம இதுக்கு அசைன் பண்ணிருக்க டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரிப் போறதுக்கு ட்ரிப் பிளானிங்கை மட்டும் நம்ம ஏஐட்ட கேட்காம அதோட டிக்கெட்ஸ் அண்ட் ஹோட்டல் புக்கிங்ஸையும் சேர்த்து பண்ணி தர மாதிரி உங்களோட ஒர்க்கை ஆட்டோமேட் பண்ணிடலாம். இது நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான். நிறைய ஏஐ ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்றது மூலமா ஏஜென்டிக் ஏஐ அச்சீவ் பண்ணிடலாம். இதுக்கு நோ கோட், லோ கோட் டூல்ஸ் நிறைய இருக்கு. ஸோ கோடிங் தெரியலனாலும் நீங்க ஏஐ ஏஜென்ட்ஸ் உருவாக்க முடியும். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கான்செப்ட் தான் இந்த ராக்னு சொல்லப்படுற ரிட்ரைவல் ஆகுமெண்டட் ஜெனரேஷன். இது உங்க கம்பெனிக்குனே ஒரு ஓன் சாட் ஜிபிடி உருவாக்குற மாதிரி. சாட் ஜிபிடி கிட்ட உங்க கம்பெனி சார்ந்த டீடைல்ஸ் இருக்காது. ஸோ உங்க கம்பெனி டீடைல்ஸை சேஃபா ஒரு ஏஐக்கு ட்ரெயின் பண்ணிட்டா நீங்க உங்க கம்பெனி அல்லது பிசினஸ் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு அது பதில் சொல்லும். இதுதான் ராக் கான்செப்ட். ஸோ சேஃபர் டேட்டா அண்ட் கஸ்டமைஸ்ட் ஆன்சர்ஸ் கிடைக்க யூஸ் பண்றது தான் ராக் அப்ளிகேஷன்ஸ். இது எல்லாத்துக்கும் முக்கியமானது ப்ராம்ப்ட் என்ஜினியரிங். ப்ராம்ப்ட்ஸ் அப்படிங்கிறது ஏஐக்கு நாம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நாம ப்ராப்பரா ப்ராம்ப்ட் பண்ண கத்துக்கிட்டா ஏஐ நம் வசம் தான். லாஸ்ட் பட் நாட் லிஸ்ட், ரெஸ்பான்சிபிள் ஏஐ. ஏஐ சேஃபா அண்ட் பயஸ் இல்லாம யூஸ் பண்றதுக்கான ரூல்ஸ் தான் ரெஸ்பான்சிபிள் ஏஐ. வண்டிக்கெல்லாம் எப்படி டிராஃபிக் ரூல்ஸ் இருக்கோ அதே மாதிரி இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நான் இப்ப சொன்ன இந்த ஏஐ கான்செப்ட்ஸை ஃப்ரீ ஏஐ கிளாசரி பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கோங்க. நீங்க இது வரைக்கும் ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணது இல்லைன்னா மஸ்ட் யூஸ் ஏஐ டூல்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. ஏஐல நீங்க ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ற கான்செப்ட் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க, நாங்க கைட் பண்றோம். ஏஐ பத்தின ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு ஏஐ பத்தி தெரியாத உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான கான்செப்டோட உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன்.